வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று நார்வே சென்றுள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் அந்நாட்டு தலைவர்களை அவர் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார். 3வது இந்தோ நார்டிக் உச்சி மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம், தென்கொரியா ஆகிய 2 நாடுகளுக்கான பயணமாக இன்று புதுடெல்லியில் இருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். உலக அளவில் நிச்சயமற்ற சூழல் மற்றும் பல்வேறு சவால்கள் காணப்படும் நிலையிலும் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் இயல்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும், மேற்காசிய நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு கோடையின் போது வெப்ப அலையின் தாக்குதலில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. வெயில் நேரத்தில் வெயில் அலைவதை தவிர்க்கவும், போதிய அளவில் நீர் அருந்தி உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாத்துக் கொள்ளவும் மெலிதான பருத்தி ஆடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னையில் நடைபெறும் போட்டியில் சென்னை, ஐதராபாத் அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.